Hi dear student, good afternoon all of you. லாஸ்ட் கிளாஸில் ஆசிடை பற்றி பார்த்தோம் நம்ம. ஓகேவா, அதனுடைய கண்டினியூட்டி கிளாஸ் தான் இப்போ. நவ் வி ஆர் கோயிங் டு டூ யூ நோ. ஸோ ஆசிடில் வந்து நமக்கு என்ன டூ யூ நோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஆர் பிராஸ் குக்கிங் வெசல்ஸ் ஆர் கோட்டட் வித்தின் டின் மெட்டல். ஸோ இப்போ இந்த காப்பரோ பிராஸ்னால் பார்த்திங்கன்னா ஐயம் காப்பர், அதாவது பார்த்திங்கன்னா தாமிரம், இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா என்ன கோட்டட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மெட்டல், அதாவது பார்த்திங்கன்னா டின் மெட்டல் ஈயத்தை வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணலைன்னா ஸோ if it is not coated, the organic acid present in the food material will react with the copper and make the food poisonous. ஸோ அந்த மாதிரி காப்பர் ஆர் பிராஸ், காப்பர் அப்படி இல்லைன்னா பித்தளைன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டோடையும் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஈயத்தை கோட் பண்ணால் தான் இந்த ஃபுட்டு வந்து பாய்சனஸ் ஆகாமல், டாக்ஸின் நச்சுத்தன்மை ஆகாமல் அது தடுக்குதான். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து காப்பர்லேயும், நெக்ஸ்ட்டு காப்பர்னால் தாமிரம். ஓகே, ஸோ பிராஸ்னால் என்னது, பித்தளை. இது ரெண்டுலேயும் என்னத்தை கோட் பண்ணுறாங்க, ஈயம், சில்வர் ஈயம். அந்த இது பார்த்திங்கன்னா ஈயத்தை கவர் பண்ணும்போது ஸோ அந்த ஃபுட்டு வந்து பாய்சனிங் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அதை என்ன பண்ணுறாங்க, கோட்டட் லேயராக கவர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the tin isolate the vessels from the action of acid and prevent the food poisoning. ஸோ அதை வந்து நம்ம கோட்டட் பண்ணலன்னா ஃபுட்டு வந்து பாய்சன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஃபுட் பாய்சன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் என்னத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், டின் மெட்டல் ஆஃப் ஈயம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட் அண்டு பைகார்பனேட். ஸோ இப்போ ரியாக்ஷன் மெட்டல் கார்பனேட் அண்டு பைகார்பனேட், இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். லிசன். ஸோ வென் கார்பனேட் அண்டு பைகார்பனேட் கம் இன்டு கான்டாக்ட், கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் கான்டாக்ட் தொடர்பு கொள்ளும்போது வித் டைலூட் ஆசிட். ஸோ இப்போ அந்த டைலூட் ஆசிட் வந்து என்னவா ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கிவன் அவுட் அலாங் வித் வாட்டர். ஸோ அப்போ பைகார்பனேட்டும் கார்பனேட்டும் ரியாக்ட் பண்ணி டைலூட் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ டைலூட் ஆசிடாக மாறி அந்த டைலூட் ஆசிட் என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடையும் வித் ரிலீஸையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட், லைம்ஸ்டோன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் வித் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் ஏ கால்சியம் சல்ஃபேட்டாக மாறுது. ஸோ இப்போ இந்த கால்சியம் கார்பனேட் என்னத்தை ரிலீஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேவா, ஸோ கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் சேர்ந்து சேரும்போது என்ன கிடைக்குது, டைலூட் ஆசிட். இந்த டைலூட் ஆசிட் என்னத்தை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட்டும் அந்த சல்ஃபியூரிக் ஆசிடும் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்னத்தை ரிலீஸ் பண்ணுது, கால்சியம் சல்ஃபேட்டை கொடுக்குது. இந்த கால்சியம் சல்ஃபேட் என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிலீஸ் பார்த்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இப்போ அந்த மெட்டலோட ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஆக்சைடோட வேரியஸ் மெட்டல், ஸோ இந்த ஆக்சைடோட வேரியஸ் மெட்டல் ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றது தேர்ட் ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆசிட்டில் வந்து. ஓகே, லிசன். ஆக்சைடு ஆஃப் த வேரியஸ் மெட்டல், ஸோ ஆக்சைடு ஆஃப் த வேரியஸ் மெட்டல் ரியாக்ட் வித் டைலூட் ஆசிட். ஸோ இப்போ அந்த ஆக்சைடோட வேரியஸ் மெட்டல் ரியாக்ட் பண்ணும்போது டைலூட் ஆசிடாக மாறுது. ஸோ இப்போ இந்த டைலூட் ஆசிட் டு ஃபார்ம் ஏ மெட்டாலிக் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ அங்கே என்ன கிடச்சிது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் சால்ட்டும் ப்ளஸ் வாட்டரும் கிடைக்கிது. ஸோ அதில் ரியாக்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஆக்சைடு நெக்ஸ்ட்டு டைலூட் ஆசிட். ஸோ இப்போ இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது என்னென்ன கிடைக்குது, மெட்டல் சால்ட் அண்டு வாட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் பாருங்கள் மாலிகுலரில் கொடுத்துருக்காங்க, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, மெட்டல் ஆக்சைடுன்றது கால்சியம் ஆக்சைடு, இந்த டைலூட் ஆசிட்ன்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் சால்ட்டுன்றது பார்த்திங்கன்னா என்னது,
இந்த கால்சியம் குளோரைடு, ஸோ வாட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் ரிலீஸ் பண்ணுது, இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ இந்த யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the hydrochloric acid present in our stomach helps in the digestion of food material. ஸோ ஆசிட்ன்றது என்ன பண்ணோம், அது அந்த ஹைட்ரஜனை தான் வந்து கொடுக்குதுமோ. ஸோ வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னு சொன்னோமா. ஸோ இப்போ ஆசிட்ன்றது ஆல்ரெடி நம்ம ஸ்டமக்கில் இருக்குன்றது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதோட ஃபுட் பார்ட்டிகல் ரியாக்ட் பண்ணி நமக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பிங் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட், ஸோ வினிகர் அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். வினிகர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம லெமனில் பார்த்துருப்பீங்க. ஸோ லெமன் அதாவது பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்கும். ஸோ லெமன் யூஸ் பண்ணி பிக்கிள் மேக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, வினிகர் அசிட்டிக் ஆசிட் யூஸ்டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், உணவை பாதுகாப்பதற்கு வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் பாயிண்ட், பென்சோயிக் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் லைக் பிக்கல்ஸ். ஸோ இப்போ வந்து வினிகர் மட்டும் இல்லை, பென்சோயிக் ஆசிடும் என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் வாஷிங் சோடா அண்டு பேத்திங் சோப். ஸோ இப்போ வந்து சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அதோட ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், வாஷிங் சோடாவும் பேத்திங் சோப்பையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட், சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் வேர்ல்டில் இதை நம்ம கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் தான். ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிடு தான். அதனால தான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு அதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன் எஃபெக்டிவ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம என்ன சொல்கிறோம், டீஹைட்ரேட்டிங். அது நம்ம ஸ்கின்னில் பட்டாவோ என்ன பண்ணும், இந்த வாட்டரை வந்து எரிச்சிரும். அதான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுன்னு அதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ்டு இன் த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு மேக் ஏ டிடர்ஜென்ட். ஸோ இந்த கெமிக்கல் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் டிடர்ஜென்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பெயிண்ட்டு, ஃபர்டிலைசர் அண்ட் மெனி மோர் கெமிக்கல்ஸாக நம்ம இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் இம்பார்ட்டன்ட் லெபார்ட்டரி ரியேஜென்ட். லெபார்ட்டரி ரியேஜென்ட் ஆசிட்னு என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட். இது மூணும் லெபார்ட்டரியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ். அடுத்தது, இந்த செல்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் கண்டைன் த ஃபண்டமெண்டல் நியூக்ளியர் மெட்டீரியல் கால்டு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இப்போ எல்லா செல்லுக்குமே ஃபண்டமெண்டல் மெட்டீரியல்ன்றது நமக்கு தெரியும் நியூக்ளிக் ஆசிட் தான். ஸோ இப்போ அந்த நியூக்ளிக் ஆசிட்டை 2 டைப்பாக பிரிக்கிறோம். அனிமலில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இதில் ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது தான் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர் பிளான்ஸ் கண்டைன் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ. டிஆக்சின்னா டிஎன்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னா ஆர்என்ஏ. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும், எல்லா செல்ஸுக்குமே கம்பல்சரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஓகேவா. ஓகே, ஸோ யூசஸ் ஆஃப் ஆசிட்ன்றது பாருங்கள், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடா. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பென்சோயிக் எத்தனாயிக் ஆசிட்ன்றது பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேஷன் பிக்கிள் மேக்கிங்கில் பார்த்தோமா. இது பார்த்திங்கன்னா H2 சல்ஃபியூரிக் ஆசிட்ன்றது டேப்லெட்டில். அதுவே இந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா கார்போனிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிட் அண்ட் HClன்றது நமக்கு தெரியும் இன்டஸ்டைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது டூ யூ நோவில் பாருங்கள், யூசஸ் ஆஃப் ஆசிடில் பிக்கிள் ரிமைன் இன் த குட் கண்டிஷன் ஃபார் த லாங் டைம் பிகாஸ் தே கண்டைன் வினிகர், அசிட்டிக் ஆசிட் ஆர் பென்சோயிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட் இருக்கிறதுனால தான் ஃபுட்டானது லாங் டைம் கண்டாமினேட் ஆகாமல் குட் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஹெட்டிங் என்னது, ஆசிட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ன்றது தமிழில் சொன்னால் என்னது, காரநிலைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வி யூஸ் சோப்ஸ் ஃபார் பேத்திங் as well as வாஷிங். ஸோ இப்போ இந்த பேஸஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த சோப் வந்து எதுக்கு, பேத்திங், குளிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சோப்ஸ் ஆர்
slippery in natures. Okay, soaps are slippery in nature. Do you know why? சோப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். சோப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பேத்திங் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சோப்ஸ் ஆர் ஸ்லிப்பரி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ ஸ்லிப்பரின்றது மேக்ஸிமம் வந்து கசப்பு தன்மையுடைய சொல்லலாம், பிட்டர் டேஸ்ட்னு சொல்கிறோம். பேசஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் கோரசிவ் அண்ட் பிட்டர் இன் த டேஸ்ட்டு. கோரசிவ்னா அரிக்கும் தன்மையுடையது, பிட்டர் டேஸ்ட்னா கசப்பு தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a lot of bleachers soaps டிட்டர்ஜெண்ட் டூத்பேஸ்ட் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்? எது ப்ளீச்சர்ஸ், சோப்ஸு, டிட்டர்ஜெண்ட், டூத்பேஸ்ட் இது எல்லாமே என்ன நேச்சர்? பேசஸ் இன் நேச்சர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தான். ப்ளீச்சர், சோப்ஸு, டிட்டர்ஜெண்ட்டு, டூத்பேஸ்ட்டு இது எல்லாமே டெய்லி யூஸஸ்ஸு. அது என்ன நேச்சரில் இருக்கும்? பேஸ் நேச்சரில் இருக்கும். ஓகேவா? காரத்தன்மை உடையது. நெக்ஸ்ட்டு இது கண்டைன் பேசஸ் இன் கான்ட்ராஸ்ட் acids which releases hydrogen ions in water. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். என்னது? கான்ட்ராக்ட் ஆசிட் வந்து வாட்டரில் மிங்கிள் ஆகும்போது ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? அது நெக்ஸ்ட்டு அப்போ வந்து ஹைட்ரஜன் அயன் இன் வாட்டர். ஸோ ஆசிட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது என்னத்தை ரிலீஸ் பண்ணோம்? ஹைட்ரஜன் அயனை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பேஸ் வந்து வாட்டரில் மிங்கிள் ஆகும்போது ஸோ என்னதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனை ரிலீஸ் பண்ணுது. இது லிசன் பேசஸ் ஆர் ரிலீஸ் ஹைட்ராக்சைடு அயன் இன் த வாட்டர். ஸோ இப்போ இந்த பேஸ் வந்து வாட்டரில் மிங்கிள் ஆகும்போது என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? ஹைட்ராக்சைடு அயன். ஹைட்ராக்சைடு அயன்னா என்னது? OH. ஸோ இந்த OH தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ பேஸும் வாட்டரும் மிங்கிள் ஆகும்போது என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? இந்த ஹைட்ராக்சைடு அப்படின்ற அயனை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? லிசன் நெக்ஸ்ட்டு thus the chemical substance that release hydroxide ion when dissolved in the water are called base. ஸோ அப்போ வந்து இந்த ஹைட்ராக்சைடு அயனை ரிலீஸ் பண்ணுறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், காரம். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஸோ கேன்றது பொட்டாசியம், OHன்றது ஹைட்ராக்சைடு. ஸோ ரெண்டும் சேர்ந்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஹைட்ராக்சைடு அயன் ரிலீஸ் பண்ணால் அது பேஸுன்னும், ஹைட்ரஜன் அயனை ரிலீஸ் பண்ணால் அதை ஆசிடுன்னு சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா சோடியம் அயனும் ஹைட்ராக்சைடு அயனும் சேர்ந்தது தான் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற பேஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இது அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பொட்டாசியம் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு அயன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்யுபிள் பேசஸ் ஆர் கால்டு அல்கலீஸ். ஸோ இப்போ அந்த வாட்டர் சால்யுபிளோட அந்த பேஸ் மிங்கிளான அந்த ஒரு ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம்? அல்கலீஸ். அதுவே வாட்டர் சால்யுபிள் வித் ஆசிட்னா என்னது? அல்கலீஸ், அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அசிடோசிஸ், இது அல்கலிசிஸ். நெக்ஸ்ட்டு பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஹைலி soluble in water and hence they are called alkalis. ஸோ இப்போ இந்த பேசஸில் இருக்கக்கூடிய என்னது? ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஹைலி சாலிபிள் வாட்டர். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஹைலி சாலிபிள் இன் வாட்டர் எல்லாமே இந்த ப்ராசஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் அல்கலீஸ் பேசஸ். ஓகேவா? நிறைய பேசஸ் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்கலீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்டைன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் do not release ஹைட்ராக்சைடு. ஸோ சம் கெமிக்கல்ஸ் என்னதை ரிலீஸ் பண்ணாது? ஹைட்ராக்சைடு அயனை ரிலீஸ் பண்ணாது. ஹைட்ராக்சைடு அயனை ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம அதை என்ன சொன்னோம்? பேஸ்ன்னு சொன்னோம். ஸோ பட் ஆனால் சம் கெமிக்கல்ஸ் என்னதை ரிலீஸ் பண்ணாது? ஹைட்ராக்சைடு அயனை வந்து ரிலீஸ் பண்ணாது. அதான் கொடுத்துருக்காங்க, சர்டைன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் do not release the hydroxide ion when dissolved in water also behave as bases. Water also behave as bases. Example sodium carbonate, sodium bicarbonate and calcium carbonate.
சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அண்ட் கால்சியம் கார்பனேட். இதிலேருந்து என்னத்தை ரிலீஸ் பண்ணுறதில்ல, இந்த ஹைட்ராக்சைடு அயனை ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம என்னென்னு தான் எடுத்துக்கிறோம், பேஸுன்னு தான் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் பேசஸ் இன் சம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பேசஸில். ஓகேவா? ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஸோ எதுலேருந்து கிடைக்கிது, மில்க் ப்ராடக்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, எது டிடர்ஜென்ட், சோப்பு துகள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அதாவது பார்த்திங்கன்னா NH4OH, இந்த சொல்யூஷன் ஃபார் த க்ளீனிங் விண்டோஸ், இந்த கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த திங்ஸாக எதை யூஸ் பண்ணுறோம், இந்த சோடியம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுன்றது CaOH2 அப்படின்றத யூஸ் பண்ணி, அதாவது எதுக்கு, லைம் வாட்டர். ஓகே, லைம் வாட்டர் தான் கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது சோப் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் இன் நேச்சர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சோடியம் கார்பனேட்ன்றது பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம், இங்கேயே சொல்லிட்டேன்னா என்னது, டிடர்ஜென்ட், சோப்பு தூள். ஓகேவா? வாஷிங் பவுடர் ப்ளஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டூ யூ நோ சோடியம் கார்பனேட் Na2CO3 இஸ் கமர்ஷியலி கால்டு வாஷிங் சோடா. வாஷிங் சோடா அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சிமிலர்லி சோடியம் பைகார்பனேட் இஸ் கமர்ஷியலி கால்டு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா உங்களுக்கு தெரியும், சோடா உப்பு அந்த இதுக்கு போடுறது. கேஸ்ட்ரிக் சோடா இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அண்ட் கேஸ்ட்ரிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் கமர்ஷியலி பேஸஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபுட் ப்ராடக்ட்டில். அடுத்தது ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, நம்ம வாஷிங் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா பேஸஸ் ஜென்ரலி எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்னால் கொலன்னு இருக்கக்கூடிய நேச்சரு. நெக்ஸ்ட்டு பட் சம் பேஸஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன் லிக்யூட் ஸ்டேட், தண்ணி மாதிரி இருக்கிறது. ஸோ சம் பேஸஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டாகவும் சம் பேஸஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட்டாகவும் இருக்குது. ஆல்சோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பேஸஸ் கிவ் சோப்பி டச் ஒன்லி இன் அக்வஸ் மீடியம், நாட் இன் ட்ரை நேச்சர். மேக்ஸிமம் பேஸஸ் வந்து என்ன நேச்சரில் இருக்குங்கிறாங்க, என்ன நேச்சரில் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா சோப்பி சொல்யூஷன் அக்வஸ் மீடியத்தில் தான் இருக்கும், அதாவது சாலிடோ லிக்யூடோ, பட் ஆனால் ட்ரை நேச்சரில் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்தது பேஸஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட், கசப்பு தன்மையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, கசப்பு சுவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸஸ் ஆர் கோரசிவ் நேச்சர்னால் அரிக்கும் தன்மையுள்ளது. வென் கம் இன் கான்டாக்ட் வித் த ஸ்கின் ஃப்ரீக்வெண்ட்லி தே ஃபார்ம் பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்த பேஸஸ் அதிகமாகிறதுனால ஸோ ஸ்கின்னில் என்னாகும், அந்த பெயின்ஃபுல் அதாவது பார்த்திங்கன்னா பிளிஸ்டர்ஸ், கொப்பளம், வலியுடன் கலந்த அந்த கொப்பளம் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸஸ் ஆர் ஜென்ரலி கலர்லெஸ். ஆசிடும் கலர்லெஸ் தான், பேஸும் கலர்லெஸ் தான். ஓகே, அதே மாதிரி ஆசிடும் அரிக்கும், அதாவது பார்த்திங்கன்னா பேஸஸ் என்ன ஆகுது, அரிக்கும், பட் ஆனாலும் என்ன பண்ணும், அந்த பெயின்ஃபுல் பிளிஸ்டர், கொப்பளம், வலியுடைய கொப்பளம் உருவாகுமா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர். ஸோ அந்த பேஸஸ் வந்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது என்னது, ரெட் லிட்மஸ் பேப்பர் டர்ன் ப்ளூ வென் த ட்ரீட்டட் வித் பேஸஸ். ஸோ அப்போ வந்து என்னத்தை யூஸ் பண்ணுது, ரெட் லிட்மஸ் பேப்பர் என்ன கலரில் மாற்றுது, இந்த கலரில் மாற்றுது, ப்ளூ கலரில் மாற்றுது. அதுவே ஆசிட்டில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ப்ளூ லிட்மஸ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெட் கலராக மாற்றும். சிமிலாரிட்டி இந்த டர்ன் மீத்தைல் ஆரஞ்சை வந்து என்ன கலராக மாற்றுது, எல்லோ கலரில் மாற்றுது. ஃபினாப்தலின் டு த பிங்க் கலர், ஃபினாப்தலின் யூஸ் பண்ணும் போது அது பிங்க் கலராக மாறுது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வஸ் இன் சொல்யூஷன். இந்த பேஸஸ் என்ன பண்ணோம், அக்வஸ் இன் சொல்யூஷனில் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஆசிடும் அதில் என்ன பண்ணோம், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட கிளாஸ் நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டுடே ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் காமன் பேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுதிங்க, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் உங்களுக்கு டுடே ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை எழுதி நீங்கள் எனக்கு மார்னிங் 10 o'clock, நெக்ஸ்ட்டு டுமாரோ 10 o'clockல எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க். ஓகேவா? சென்ட் பண்ணாதவங்களுக்கு மார்க் கிடையாது. Thank you students, all of you.